தற்போது பல கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக நிலையங்களில் 10 ரூபாய் நாணயத்தை கொடுத்தால் அதை செல்லாது என கூறி வாங்க மறுக்கும் நிலை தொடர்கிறது. ஆனால் உண்மையில் 10 ரூபாய் நாணயம் இன்றும் முழுமையாக சட்டப்பூர்வமாக பழக்கத்தில் உள்ள நாணயமாகவே உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த நாணயத்தை அறிமுகப்படுத்தியது. இரு உலோகங்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாணயம் தற்போதும் செல்லுபடியாகும் என மத்திய வங்கி மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி வருகிறது. 2011ஆம் ஆண்டு இந்திய அரசு ரூபாய் குறியீட்டை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியதால் அதற்கு முன்பு வெளியிடப்பட்ட சில நாணயங்களில் அந்த குறியீடு இடம்பெறவில்லை. இதை தவறாக புரிந்து கொண்ட சிலர் குறியீடு இல்லாத நாணயங்கள் போலியானவை என்ற வதந்தியை பரப்பினர். ஆனால் பழைய வடிவமைப்பும் புதிய வடிவமைப்பும் கொண்ட அனைத்து 10 ரூபாய் நாணயங்களும் செல்லுபடியாகும் என ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. பண மதிப்பிழப்பு காலத்தில் பரவிய தவறான தகவல்களாலும் இந்த குழப்பம் மேலும் அதிகரித்தது. இதனால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் சில வணிகர்களும் 10 ரூபாய் நாணயத்தை வாங்க தயக்கம் காட்டி வருகின்றனர். இருப்பினும் அரசு வெளியிட்ட அனைத்து 10 ரூபாய் நாணயங்களும் உண்மையானவையே என்றும் அவற்றை பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தலாம் என்றும் ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. இன்றும் இந்த நாணயங்கள் வங்கிகளில் பெறப்பட்டும் வாங்கப்பட்டும் வருகின்றன. எனவே வதந்திகளை நம்பாமல் சந்தேகம் ஏற்பட்டால் ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ தகவல்களை பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் அச்சமின்றி பயன்படுத்தலாம்.